மா ஓ என்ன அதுக்காட்டி இவ்வளோ நண்டு புட்டாச்சு? நான் சரசான்னு போட்டுவிடுவேன் நண்டெல்லாம். ஓ என்ன நண்டெல்லாம் புட்டுட்டு வந்தாச்சா? நண்டெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு, வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். ஆமாங்க, அந்த பாருங்க, அதுக்காட்டி எவ்வளோ வெங்காயம் அரிஞ்சாச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க. அம்மா, ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு நண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், நண்டு கிரேவிக்கு என்னம்மா தேவை? வெங்காயம், தக்காளி, தேங்காய் பெருஞ்சீரகம், மிளகு ஜீரகம், இது இருந்தால் போதும். இது மட்டும் போதுமா? போதும். அம்மா, ஓ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஆமாம் இன்றைக்கி அதான் இல்லாமல் நண்டு கிரேவியா? ஆமாம். ஆமாங்க, வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவியாங்க. மழைகள்லாம் பெஞ்சா சரி நண்டு கிரேவி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த வெயிலில் போட்டு என்ன கொள்றியாம்மா? ஆமாம். அம்மா, ஓ போய் இப்போ என்னம்மா பண்ணோம்? போய் நண்டு அலசணும். நண்டு அலசணுமா? ஆமாம், போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாம்மா. அம்மா, ஓ என்ன நண்டு அலசி ஆகுதா? ஆமாம். ஆமாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் இருக்கும். அம்மா, அலசிட்டு ஒரே தரையாக புட்டுற வேண்டியதுதானா? அதுக்காக திருப்பிலாம் அலசக்கூடாது? அலசக்கூடாது, நண்டை மட்டும். நண்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தாங்க இருக்குது. இதுதான் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு. அம்மா, ஓ அலசிட்டு போய் புட்டுற வேண்டியதான். ஆமாம். ஆமாங்க, இந்த பாருங்க, சூப்பராக அலசி முடிஞ்சிட்டுங்க. இப்போ நண்டை அலசிட்டு வந்தாச்சு. இதோட நண்டை புட்டுட்டு போய் நம்ம வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சு ரெடி பண்ணிவிடுவோம். அம்மா, ஓ என்ன அதுக்காட்டி இவ்வளோ நண்டு புட்டாச்சு? நான் சரசான்னு போட்டுவிடுவேன் நண்டெல்லாம். ஆ ஆமாங்க, அது இல்லாமல் இது சின்ன நண்டாக இருக்கா, ஆனால் சூப்பராக புட்டுடலாங்க. அம்மா, களி நண்டுக்கு தான் ஆள் தேவை. இந்த நண்டு நல்லதாம்மா இல்லை களி நண்டு நல்லதா? களி நண்டு தான் நல்லது. அது நல்லா ஆட்டுக்கறிக்குள்ள குளுமை. ஆ, இது சூடு வெய்ய நேரத்துக்கு. இந்த நண்டு? ஆமாம். ஆமாங்க, இந்த நண்டுலாம் கிடச்சா கம்மியாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த களி நண்டுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அந்த கொடுக்கலாம். அது கிடச்சா நிறைய வாங்கி சாப்பிட்லாங்க. அது என்ன முட்டையாம்மா? ஆமாம். அம்மா, நம்ம நண்டை புட்டுட்டு அலசக்கூடாது? நண்டை மட்டும் புட்டுட்டே அலசக்கூடாது. அம்மா, ஓ என்ன நண்டெல்லாம் புட்டுட்டு வந்தாச்சா? நண்டெல்லாம் புட்டுட்டு வந்தாச்சு, வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். ஆமாங்க, அந்த பாருங்க, அதுக்கிட்டே எவ்வளோ வெங்காயம் அரிஞ்சாச்சு பாருங்க. அதுக்கிட்ட தக்காளிலாம் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தக்காளி அரிஞ்சிட வேண்டியதான். அம்மா, ஓ போய் கிரேவி பண்ணிட வேண்டியதான். ஆமாம். தக்காளிலாம் அரிஞ்சிட்டேன். ஆமாம், இதோட தக்காளி அரிஞ்சிடும். அதிகமாக இப்போ வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சிட்டு வந்துட்டா இப்போ தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சிப்போம். இந்த பாருங்க, எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க அம்மா. இது மிளகு, ஜீரகம் போடணும். அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இதோட அரைச்சிட வேண்டியதாம்மா? இதோட அரைச்சிட வேண்டியதுதான். ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். அம்மா, ஓ என்ன தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கு என்ன? ஆமாம் ஆமாம். ஆமாங்க, காற்று ஓவராக அடிக்குதுங்க. அடுத்து என்ன பண்ணோம்? பெருஞ்சீரகம் போடுமா.
கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி அளவுக்கு வெங்காயங்க. 3 வெங்காயம் தான், அது பெரிய வெங்காயம் ஆ அதனால். ஆமாம், சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 வரும். ஆமாம், வெங்காயத்தை போட்டுரும். இப்போ எங்கே சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொட்டாயில் தாங்க. காற்றே அடிக்கலையா, அதனால் இங்கே வந்தாச்சுங்க. சமைச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அங்கே வர வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை தக்காளியை போட்டுருவோம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நம்ம வீட்டு கருவேப்பிலை அழகா. ஆமாங்க. நம்ம வீட்டில் தான் இருக்குன்னு கருவேப்பிலை நிறையா போடுறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நல்லா வளருதுங்க. இப்போ கருவேப்பிலை எவ்வளோ இருக்குது. வீடு தான் நிற்போம் கருவேப்பிலைக்கு, எல்லா வீட்லையுமே கேட்பான். கருவேப்பிலை நம்ம வீட்டில் அங்கங்கேயும் கிளம்பிட்டு இருக்கு. நல்லா மழைக்கிறதுக்கு ஈரத்துக்கு அதுக்கும் நல்லா வருது. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நண்டை போட்டுவிடுவோம். இப்போ மிளகாத்தூள் போட்டுருவோம். ரெண்டு ஸ்பூனா? ஆமாம். தண்ணி ஊற்றிடுவோம். தேவையான தண்ணி ஊற்றிப்போம். இதோட கொஞ்சம் நேரம் கொதி வரணுமா? ஆமாம். மிளகு ஜீரகம் தேங்காய்லாம் அரைச்சிருக்கேனா, அந்த சாந்தியும் அதே ஒன்றா போட்டுருவோம். இப்போ இதோட கொதி வரணுமா? ஆமாம். கொதி வந்துங்க நல்லா சுண்டிட்டு அடுத்தது சாப்பிட வேண்டியதாங்க. உப்பெல்லாம் போடணுமாம்மா எப்படி? உப்பு போடணும். போடணும். உப்பு லைட்டாக தானே வெங்காயத்தில் போட்டு வதக்கணும். அதுக்கு தேவையான உப்பு இதை போட்டுக்கணும். வாசம் வருதா? மா, ஓ, என்ன நண்டெல்லாம் கொதி வந்துட்டா இல்லையா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இறக்க போகிறோம் இப்போ. என்னம்மா சொல்கிற? ஆமாம். ஆமாங்க, ரெடி ஆயிடுச்சிங்க. எப்படி வந்துடுச்சு பாருங்க நண்டு கிரேவி. சூப்பராக வந்துடுச்சிங்க. செம வாசமாகவும் இருக்குது. அம்மா, ஓ, முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. இப்போ என்னம்மா பண்ணோம்? இப்போ கொத்தமல்லி தழை போட வேண்டியதுதான். பாருங்கள், கொத்தமல்லி தழை தேவைப்பட்டால் நீங்களும் போடுங்க. எங்களுக்கு வாசமாக இருக்குன்னு சொல்லி போட போகிறோம். போடுங்க கொஞ்சமாக. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா வாசமாகவும் இருக்குது. ஒரு சிலவங்க போடுவாங்க, ஒரு சிலவங்க போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. நம்ம வாசத்துக்காக போட்டிருக்கு.
மா ஓ என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ரைஸு, நண்டு, ரசங்க. ரசத்தை ஊற்று. சாப்பிடுமா. பாருங்கள் எப்படி கொல்லையில் காத்தோட்டமாக சாப்பிட்டாதுங்க. எப்படிம்மா இருக்கு? ரசம் சூப்பராக இருக்குது. நண்டு சாப்பிடுமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உப்புலாம் எப்படிமா இருக்கு? உப்பு லைட்டாக கூட இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே? மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஆமாங்க, ரசத்துக்கும் நண்டுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லாவே இருக்கு இன்னைக்கு நண்டு. நல்லா இருக்கா? இதாங்க மதியம் சாப்பாடு எங்கள் வீட்டில் சாப்பாடு. ஆமாம்.